பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நன்மை செய்வதனால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. காரணம், நன்மை செய்யும் போது கர்த்தர் நமக்குள்ளதை கருத வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் தளர்ந்து போகாதிருந்தால், அதற்கு மேலே உள்ள வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தில் அழிவை அறுப்பான். காரணம், மாம்சமானது அழிந்து போகக்கூடியது. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த உலகத்தில் இருப்பவை அனைத்தையும் நாம் வெறுமை என்று எண்ண வேண்டும். பவுல் அதை தான் சொல்லுகிறார். நான் கர்த்தருக்காக என்னுடைய லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு. காரணம், இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த மண் கூடாரம் எடுத்து கொள்ளப்படும் போது நித்திய ஜீவனுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் நன்மையை செய்து பாட அனுபவிக்க வேண்டும். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று சொல்லிவிட்டு அதற்கு கீழே உள்ள வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இது விசுவாச குடும்பங்களுக்கு நாம் யாராவது இல்லாய்மையிலே இருக்கும்போது நாம் அவர்கள் கேட்கட்டும், கேட்ட பிறகு நாம் உதவுவதல்ல, நாம் முன்னாக வந்து உதவி செய்து மற்றுள்ளவர்களை தாங்குவதை குறிக்கிறது. காரணம், அவர்களுடைய இல்லாமையிலே நாம் செய்யும் போது அதை பார்க்கிற ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் உண்டு. அவரே நமக்கு நித்திய ஜீவனை அளிக்க வல்லமுள்ள தேவன். நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால் கண்டிப்பாக இந்த பூமிக்குரிய காரியங்கள் அனைத்தையும் வெறுமை என்று நினைக்க வேண்டும். நாம் வெறுமை என்று நினைக்கும் போது நாம் எதை விதைக்கிறோமோ, நன்மையை விதைத்தால் நாம் நன்மையை அறுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இந்த அனைத்து விதமான நன்மைகளினாலும் பரலோகத்துக்குரிய நன்மைகளினாலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். விதைப்போம், கர்த்தருக்காய் அறுப்போம். கர்த்தருக்காய் எதை செய்தாலும் அவருக்கென்று நாம் செய்யும் போது அவர் நம்மிடத்தில் அன்புள்ள, நமக்கு கிருபை பாராட்டுகிற, இரக்கம் பாராட்டுகிற தேவனா இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all.